எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷைனி. இன்றைக்கி எங்கள் வீட்டோட ஈஸி சமையலை தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இடியாப்பம் தேங்காய் பால், அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து பீர்க்கங்காய் கடையலும் பீர்க்கங்காய் துவையல். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லஞ்ச் மெனு. ஸோ இது வந்து சின்ன ஈஸி ரெசிபி தானேன்னு யோசிக்கலாம். ஆனால் இது வந்து நம்ம 2 in 1 ரெசிபியை நம்ம வந்து ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு தெரியும், டக்குன்னு வந்து முடிக்கணும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து இதை வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். நம்ம தோசை இட்லி ஊற்றினா கூட துவையலை வச்சு சாப்பிட்றலாம். இதை வந்து பருப்பு கடையில் வந்து மதியானத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பீர்க்கங்காய் தோழி எல்லாமே நான் சீவி தனியாக எடுத்து வச்சுக்கிடுறேன். ஏன்னா அதில் தான் நான் துவையல் பண்ண போகிறேன். அப்புறமா பீர்க்கங்காவை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். என்ன நான் வந்து குக்கரில் வந்து செய்ய போகிறதுனால ஈஸியாக வெந்துடும். ஸோ பீர்க்கங்காய் வந்து பெரிய துண்டுகளை வந்து நறுக்கி வச்சுக்கிடுறேன். இந்த மாதிரி செய்கிறதுனால பசங்க வந்து காயை வந்து தனியாக பிறக்கி வைக்க மாட்டாங்க. எப்படினாலும் அதை சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் நெய் போட்டு கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. ஸோ பீர்க்கங்காய் வந்து நல்லா பெரிய துண்டுகளை நறுக்கி பருப்பு கூட வேக வச்சு வந்து எடுத்துட போகிறேன். இதை வந்து நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். கெட்டு போகாது. நம்ம வந்து புளி சேர்த்துருக்கிறதுனால கெட்டு போகாது. எல்லா காயுமே இந்த மாதிரி பருப்பு கூட நீங்கள் அதாவது நீர்க்காய்களை வந்து பருப்பு கூட சேர்க்கும்போது அவங்க ஈஸியாக சாப்பிட்டு வர்றதுக்கு நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் அப்படி தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ குக்கரில் வந்து கொஞ்சமாக பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிடுறேன், சீக்கிரமாக வேகணுங்கிறதுக்காக. அப்போ வெட்டி வச்சுருக்க பீர்க்கங்காவை வந்து உள்ளே சேர்த்துக்கிடுறேன். பீர்க்கங்காவை வந்து சேர்த்த பிறகு அதில் வந்து ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கிடுறேன். நம்மளுடைய பருப்புக்கும் பீர்க்கங்காய் அளவுக்கும் ஏற்றாப்புல நீங்கள் வந்து தக்காளி பழம் வெங்காயம் அளவை வந்து கூட்டி குறைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா அது கூட வந்து நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 9 பல் பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு ஆட் பண்ண பிறகு அதில் வந்து நம்ம காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து இதில் போடுறேன். வெறுமனை சாம்பார் பொடி வத்தல் தூள் போடுறதுக்கு பதிலாக பச்சை மிளகா போடும்போது அது வந்து டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா போட்டுக்கிடுறேன். அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிடுறேன். ஸோ பெரிய வெங்காயம் சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு நான் மசாலா பொருட்களை சேர்க்க போகிறேன். பேசிக் மசாலா தான் வத்தல் தூள், மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா காயப்பொடி, அப்போ கொஞ்சம் சீரகம், இதுதான் சேர்க்க போகிறேன். இதில் வந்து ஒரு சின்ன புளி சேர்த்துக்கிடுறேன். புளி கரைசல் சேர்க்கலை, புளி தான் சேர்க்குறேன். இது சேர்த்தாலுமே நம்மளுக்கு கெட்டு போகாது. இல்லைனா லைட்டாக லெமன் ஜூஸ் கூட நீங்கள் முடித்த பிறகு அரை லெமன் ஜூஸை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ அதுவும் குழம்பு வந்து மதியானத்துக்கு கெட்டு போகாது. வத்தல் தூளை வந்து காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், அப்புறமா காயப்பொடி, இது அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு தேங்காய் வந்து ஒரு 2 சில்லு வந்து குறப்பாக அரைச்சி அதையும் நான் வந்து இதில் வந்து சேர்த்துக்கிடுறேன். சீரகம் தனியாக தேங்காய் தனியாக தான் போடுறேன். சீரகத்தை மிக்ஸ் பண்ணி போடலை. சீரகம் போட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நான் வந்து தேங்காய் போடுறேன். அதாவது மேரேஜ் ஆன புதுசில் இந்த காயில் நான் வாங்கவே மாட்டேன். வெறும் கேரட் பீன்ஸ் மட்டும் தான் வாங்குவேன். இப்படி செய்கிறது நான் எனக்கு பிடிச்சி போய் இப்போ என் பிள்ளைங்களும் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 விசில் விட்டால் போதும். காயும் பருப்பும் நல்லா மசிஞ்சிரும். இந்த சைடு வந்து துவையல் அரைக்கிறதுக்கு பீர்க்கங்காய் தோலியை வந்து சின்ன சின்ன துண்டுகளை வந்து நறுக்கி வச்சுக்கிடுறேன். எண்ணெயில் தான் வதக்க போகிறோம். ஸோ முடிஞ்ச அளவு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடுறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து உளுந்து சேர்த்துக்கிடுறேன். உளுந்து தான் வந்து இதில் மெயின் இன்க்ரீடியண்ட். உளுந்து வந்து நல்லா பொன்னிறமாக வறுபடணும். ஸோ உளுந்து சேர்த்துக்கிடுறேன். உளுந்து வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும். இல்லைன்னா மேலே கரிஞ்ச மாதிரி இருக்கும், உள்ளே வந்து வறுபட்டிருக்காது. ஸோ உளுந்தை வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிடுறேன். உளுந்து கூட வந்து நான் காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுறேன். காஞ்ச மிளகாவோடைய நெடியும் போகணும். அதுக்கப்புறமா 3 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற பீர்க்கங்காய் தோலியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து எண்ணெயிலே வதங்கணும். ஸோ சிம்மிலே வச்சு வதக்குங்க. அதுக்கப்புறமா 3 சில்லு தேங்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுறேன். இந்த பக்கம் வந்து 3 விசில் விட்டாச்சு. ஸோ அதை இறக்கிட்டு இப்போ அதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுறேன். உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்கலை. பருப்பும் பீர்க்கங்காயும் வெந்த தண்ணி தான். ஸோ அது நல்லா தேவையான அளவு கடையிலுக்கு தேவையான அளவு தண்ணி இருந்தோடனே தாளிப்பு கொடுத்தாச்சு. தாளிப்பு வந்து கடுகு, வத்தல், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம்,
பூண்டு, தட்டி வச்ச பூண்டு இது அவ்வளோ சேர்த்து வதக்கின பிறகு அதில் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம். ஸோ இடியாப்பம் வந்து சில டைம் நல்லா வரும், சில டைம் நல்லா வராது. நல்லா வராத அன்னைக்கு அது வந்து கொழுக்கட்டையாக மாறிடும். ஸோ இன்றைக்கி வந்து நல்லா வந்திருந்து. ஸோ இன்றைக்கி வந்து கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்ற சொன்னாங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க. ஸோ கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்றினேன். எனக்கு வந்து இந்த ஸ்டீல் இடியாப்ப குழலோட இந்த மரக்கட்டையில் உள்ளது வந்து நல்லா செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். யாராவது இடியாப்பம் புளிய கஷ்டப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தட்டில் வந்து துணி போட்டு தேவையான அளவு நான் இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 2 தட்டு புழிஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடியாப்பத்துக்கு வந்து சைட் டிஷ் வந்து தேங்காய் பால் தான். இதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எங்களுக்கு. அப்புறமா ஸ்நாக்ஸுக்கு வந்து சோளம் அவிச்சிட்டேன். இது வந்து பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஸ்நாக்ஸ் தான். ஸோ சோளம் அவிச்சாச்சு. இங்கே துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ துவையலையும் மிக்சியில் போட்டு உப்பு சேர்த்து அரைச்சிட்டோன்னா துவையலும் ரெடி. ஸோ நம்ம வந்து வேலைக்கு போகும்போது டக்குன்னு எல்லாத்தையுமே நம்ம செஞ்சிடலாம். சைடிஷ்க்கு கூட்டு வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம இதை வந்து தோசை இட்லி போட்டிங்கனாலும் இதை சாப்பிட்றலாம். ஸோ இதான் எங்கள் வீட்டோட இன்றைக்கி ஈஸி சமையல். இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இடியப்பம் வந்து ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிடுறேன். தண்ணி தெளிக்காமல் எடுத்துட்டேன். ஸோ துணியில் கொஞ்சம் ஒட்டி இருந்தது. ஸோ எல்லாமே எங்கள் வீட்டில் தயாராகியாச்சு. சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். ஈஸி சமையலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெனு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்ன சமையல் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.